ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மோர் இன்ட்ரெஸ்டிங் அனிமே அப்டேட்ஸ் அண்ட் நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அனிமே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நம்ம வந்து உடனே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழில் என்ன அப்டேட் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அஃபிஷியல் பிளாட்ஃபார்மில் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த லீக்ஸாவோ சரி, ஸோ எங்கே இருந்தாலும் எந்த வழியாவது எடுத்து உங்களுக்கு வந்து அந்த லீக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டான்னு சொல்லிடுறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நான் அப்டேட்ஸ்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணுற கூட கொஞ்சம் டைம் ஆகும். இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஸ்டோரியாவோ இல்லை ஏதாவது மூலியமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது நான் ஒரு ஷார்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து டக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஹை பர்சன்டேஜ் கொடுக்காம இருக்கீங்கன்னா கீழே ஹை பர்சன்டேஜ் இருக்கும், அதையுமே கொடுத்து நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சேனல் இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் ஹை பர்சன்டேஜ் கொடுக்கறனால கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஸோ நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன் மாதிரி தெரியுது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபாஸ்ட் அண்ட் அப்டேட் பற்றி பார்க்க போறோம்னா, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட நியூ விஷுவல் போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 3யோட லைட் போஸ்ட் ஆர்க்கோடைய இந்த நியூ போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ ஆனால் இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வரும்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஸோ வராதுன்னு ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க. எனக்கு வந்து எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே தெரியல. ஏன்னா முதல்ல நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிரன்ச்ரோல் சைடில் இருந்தும் சரி, ஸோ நிறைய அப்டேட்ஸ் சொல்கிற இடத்துலையுமே சரி நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட தமிழ் டப் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சே நான் நிறைய வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்மில் வராது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எதை நம்புறதுனே தெரியல. ஆனால் நம்பக்கூடிய இடத்துலலாம் தமிழ் டப் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ 50-50 சான்சஸ் நம்மளுக்கு தமிழ் டப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ரிமூவ் பண்ணிட்டாங்க ப்ரோ, வராது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும்போது தான் தெரியும். மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வருமா வராதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் டான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அனிமே பார்க்க போகிறோம், மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸ். இந்த அனிமே வந்து ஒரு சீக்குவல் அனிமே. இந்த அனிமே நம்ம தமிழ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். கிரன்ச்ரோல் சைட்லேருந்து வரப்போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பேனருமே கிடச்சிருந்துருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம ஜிஆர்ட் சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா, நாங்கள் தமிழ் டப்பை கொண்டு வரோம்ப்பா, ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தி நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவனே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டான், அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ இந்த அனிமே வந்து சூனில் ஆட் ஆக போகுது நம்ம ஜியோ ஹாட் ஸ்டாரில். ஸோ மொத்த பண்ணலாமே அவனே இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு கொண்டாம் போல இருக்குது. மை ஹீரோ அகாடமியில் இருக்க சீசன் 1லேருந்து சீசன் 8 வரைக்கும் அவனே கொண்டு வர மாதிரி ஆல்ரெடி நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் தமிழ் டப் வரப்போகுதுண்டு. ஸோ இப்போ இந்த அனிமே அவனே கொண்டு வந்துட்டான் அப்படின்னா மை ஹீரோ அகாடமி மொத்த பண்டலுமே இப்போ ஜிஆர்ட் சார் கையில் தான் இருக்கும் தமிழ் டப்பு. ஸோ அனிமையை செப்பரேட் பண்ணுறானுங்க. ஸோ கிரன்ச்ரோலில் கொஞ்சம் அனிமே, அப்புறம் நம்மளுடைய அனிமே டைம்ஸில் கொஞ்சம் அனிமே, அதுக்கப்புறம் இப்போ நியூ பிளாட்ஃபார்மாக ஜிஆர்ட் சாருமே நானும் கொஞ்சம் அனிமே கொண்டு வரேன்னு அவனுமே கொண்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி செப்பரேட் பண்ணால் எதுக்கு தாண்டா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க வைக்கிறானுங்க. ஸோ எனிவே இந்த அனிமே இதில் வரப்போகுது, ஜிஆர்ட் சாரில் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ளீச்சோடைய சீசன் 1 ஹிந்தி டப் வெர்ஷன் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஆட் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு லீக்ஸ் கிடச்சிருக்கு. இது அஃபீஷியலாக நம்மளுக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு லீக் தான். ஏன்னா ஹிந்தி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ப்ளீச் ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி ஆட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஜியோ சினிமாஸில் தான் ஆல்ரெடி ப்ளீச் வந்து ஹிந்தி டப் பண்ணியிருந்தாங்க. அதை கொண்டு வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு அவனுங்க வந்து எவ்வளோ நேரம் ஆக போகுது, கண்டிப்பாக நம்மளை ஆட் பண்ணிடுவானுங்க. ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு தமிழ் டப் ஆட் ஆகுமா அப்படிங்கிறத மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்திருப்பேன், ப்ளீச்சோட இதை தமிழ் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால் இது மேபி ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நம்மளுக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் நிறைய தமிழ் டப் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மை ஹீரோ அகாடமியாக இப்போ நான் போன இதில் கூட சொல்லியிருந்திருப்பேன், விஜிலாண்டிஸ் கொண்டு ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ப்ளீச் ஆட் பண்ணாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிற ரீச் தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கிரன்ச்ரோல் ஆட் பண்ண மாட்டான். ஏன்னா ப்ளீச் வந்து ஆல்ரெடி அவனுக்கு வாக்கியாக வரப்பு தகராறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசனாக நடந்த கிரன்ச்ரோலோட அவார்ட்ஸில் கூட நம்மளை ப்ளீச்சுக்கு ஒரு சிங்கிள் அவார்டு கூட கொடுக்காம அரட்டி விட்டானுங்க. அவங்களுக்கும் ப்ளீச்சுக்கும் என்ன தகராறுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ அனிமே ஃபேன்ஸ் கம்யூனிட்டியுமே அதை நினச்சி கொந்தளிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்டா ப்ளீச் ஒரு அண்டர்ரேட்டட் அனிமேவாக பார்த்துட்டு இருக்கீங்க கிரன்ச்ரோல் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. அதை பற்றி அவங்க ஒரு மூச்சு விட மாட்டானுங்க. ஸோ மேபி நம்மளுக்கு அடுத்த சான்ஸாக இருக்கிறது அனிமே டைம்ஸ் இருக்குது, இல்லாட்டி நம்மளுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ மேபி நம்மளுக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஸோ இன்னும் அஃபிஷியலாகவும் சரி நம்மளுக்கு லீக்ஸ் ஆகும்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் ப்ளீச் தமிழ் டப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ மேபி நம்மளுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த அனிமே பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒன் பஞ்ச் மேனுங்க. ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 இப்போ அபிஷியலி நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடு ஜாப்பனீஸில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த அனிமே வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பான இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சீசன் 3க்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வெயிட் பண்ணியிருந்திருக்கேன் நானே. சீசன் 1 பார்த்துட்டேன், சீசன் 2 பார்த்துட்டேன். சீசன் 2ல் கொஞ்சம் அனிமேட்டட் குவாலிட்டிலாம் ரொம்ப அடி வாங்கிருச்சு. ஸோ சீசன் 3ல் திருந்துவானுங்க, ஏதாவது கொஞ்சம் நியூவாக கொண்டு வருவானுங்க அப்படின்னு அனிமேட்டட் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியிருந்தா கூட இந்த அனிமையை வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸாகவே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க என்னத்தை கிழிச்சானுங்களே தெரியல. சீசன் 1ல் சீசன் 3ல் ஃபர்ஸ்ட் எபிசோடு அவ்வளோ பெரிய ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா 10 IMDb ரேட்டிங்கில் அது வாங்கின ரேட்டிங் எவ்வளோ தெரியுமா? வெறும் 6.9. அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸு. நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. எபிசோட் 1லேயே ட்ராப் பண்ணிட்டு நான் மங்கா பார்த்துட்டு போகிறேன்டே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயும் சரி இதுலேயும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க. ஏன்னா ஒரு அச்சு அனிமே டேரக்டர் எடுக்கிறான் அப்படிங்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது அவன் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி போவான் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டான் போல இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த ஒன் பஞ்ச் மேனுக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதை காமிக்கணும், ஃபைட்டிங் சீன்ஸ் அதெல்லாம் காமிக்காமல் ஸோ வேறு மாதிரி போயிட்டாங்க. ஸோ சீசன் 3 ரொம்ப ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு. அதனால் ஸோ இந்த அனிமே ரொம்ப ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மேபி 2வது எபிசோட்லேயே 3rd எபிசோட்லேயே திருந்தி எதையாவது பண்ணியிருக்கானுங்களா அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப ஃப்ளாப்பு. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட நிறைய பேர் தமிழ் டப்பு எப்போ ப்ரோ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சீசன் 1ம் சரி சீசன் 2ம் சரி நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணிட்டானுங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பான முறையில் தமிழ் டப் ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஆனால் எப்போங்கிறத இன்னும் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமே நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா டீமன் ஸ்லேயர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம சைனாவில் ரிலீஸ் ஆக போகுதுண்டு. ஏன்னா சைனாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் பெரிய போராடி தான் அவன் வந்து ரிலீஸ் பண்ணவே போகிறான். ஏன்னா அவங்கள்ட்ட அப்ரூவே கிடைக்கல. கிட்டத்தட்ட முட்டி மோதி எப்படியே கெஞ்சியிலேறி அப்ரூவ் வாங்கிட்டான் போல இருக்குது சைனாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்க்ரீனிங் பண்ண போகிறானுங்களா சைனாவில். ஆனால் சைனாவில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்கும்போது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா சைனாவில் எந்த அளவுக்கு சென்சார்ஷிப் பண்ணுவானுங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருந்திருப்பேன். டாடானுக்கு சென்சார்ஷிப் பண்ணியிருக்கானுங்கன்ட்டு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன செயின்சா மேன் அதுக்கு எந்த அளவுக்கு சென்சார்ஷிப் பண்ணியிருந்திருக்கானு உங்களுக்கு தெரியுமா? நான் வேணா போட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ எல்லாருக்கும் வெனம் காஸ்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது என்னடா இந்த அளவுக்கு மைனூட்டாக சென்சார்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம சென்சார்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சின்னதாக ஒரு பிளரை போட்டு கன்ஃபார்ம் மறைச்சிருவானுங்க. ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு தெரிஞ்சு சரி இந்த சீனை பிளர் பண்ணியிருக்கானுங்க, ஸோ சென்சார்ஷிப் பண்ணியிருப்பானுங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவனுங்க எப்படின்னா டோட்டலாக அனிமேட்டே பண்ணிடுவானுங்க, அந்த இடத்தையும் அனிமேட் பண்ணி தூக்கிடுவானுங்க. அந்தளவுக்கு சென்சார்ஷிப் பண்ணுவானுங்க. ஸோ அவங்கள்ட்ட டீமன் ஸ்லேயர் அனிமே மாட்டி இருக்குது. அதை எந்த அளவுக்கு சென்சார் பண்ண போறானே தெரியல. ஏன்னா நிறைய பிளட் சீன்ஸ் இருக்கும் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி காஸ்ட்ல, நிறைய பிளட் சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கிட்டு எப்படி போட போறானுங்கன்னு தெரியல. அனிமேவே மொத்தமாக மாற்ற போறானுங்க. அது எந்த அளவுக்கு கொடுமையாக போகுதுன்னு எனக்கு தெரியல. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் எந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சிருக்கானுங்கன்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இந்த அனிமே எப்போ ப்ரோ OTT ரிலீஸ் ஆக போகுது, நம்மளுடைய டீமன் ஸ்லேயரும் சரி செயின்சா மேனும் சரி எப்போ ப்ரோ OTT ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த அனிமே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க 2026 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு செயின்சா மேன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டானுங்க பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தானுங்க. ஸோ மேபி நம்மளுக்கு டீமன் ஸ்லேயர் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமே அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய காச்சியா குட்டோவை பற்றி பார்த்துலாங்க. காச்சியா குட்டோட கோர்ட்டும் நம்மளுக்கு அஃபிஷியலாக சொல்லியிருந்தானுங்க தமிழ் டப் ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. ஆனால் எபிசோட் 14 ரிலீஸ் ஆகலை, நம்மளுக்கு தமிழ் டப்பே ரிலீஸ் ஆகலை. ஒன்லி ஜாப்பனீஸ் டப் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஈவன் இங்கிலீஷ் டப்புமே கூட நம்மளுக்கு ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ என்னதான்டா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா ஸோ அக்டோபர் 26 நம்மளுக்கு கோர் 2 வந்து நம்மளுக்கு ரன் பண்ண போகிறானுங்களா. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு கேப் எடுக்க போகிறானுங்க. ஸோ காச்சியா குட்டோ இனிமேலிருந்து நம்மளுக்கு அதே டேட்டில் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது, கொஞ்சம் டிலே பண்ணி தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமே அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சோனியா சைட்லேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு அன்அஃபிஷியல் நியூஸாக சொல்லியிருந்திருப்போம். ஸோ ஜுஜுட்சு கைசன் 0 மூவி நம்மளுக்கு தமிழ்ல வரப்போகுது, தீபாவளி பொறுத்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்போம். இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சோனியா வந்து நாங்கள் இந்த மூவி ரிலீஸ் பண்ண போகிறோம்ப்பா, ஜுஜுட்சு கைசன் 0 மூவி வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லரே லான்ச் பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் சொல்லிட்டானுங்க. ஸோ அதனால் டிவியில் வரும்போது டிவியில் பார்த்து கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மூவி ஈவன் நம்மளுக்கு கிரன்ச் ரோல்லேயே நம்மளுக்கு தமிழ் டப் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு சோனியா தான் கொண்டு வர போகிறானுங்க. ஆனால் இந்த மூவியில் மெயின் ரோல் பண்ண போகுது நம்மளுடைய சென்சார்ஷிப் தான். ஸோ எந்த அளவுக்கு சென்சார்ஷிப் பண்ணியிருக்கானுங்கன்றதும் எனக்கு தெரியல. இந்த மூவிக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைக்க போதா இல்லை நெகட்டிவ் ரிவ்யூ கிடைக்க போதான்றதுக்கு எனக்கு இப்போயே பயமாக இருக்குது. ஸோ என்ன தான் பண்ணி வச்சிருக்கானுங்க, என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த அனிமே ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஜுஜுட்சு கைசனுடைய சீசன் 2 வந்து நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ஆட் பண்ணிட்டானுங்க, சோனியா டப் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன் சீசன் 1 ஆட் பண்ணியிருந்தானுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்பேன்.
ஸோ இப்போ சீசன் 2மே ஆட் ஆயிருக்கு சோனியா டப்பு. ஸோ உங்களுக்கு சோனியா டப் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாருக்குமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ஃபைனல் அப்டேட்டாக அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைனலி நம்மளோட நருட்டோ ஷிப்புடனோட சீசன் 13 வந்து நம்மளுக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு டிவியில் சோனியாவில். ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பாருங்கள், டிவிலேயே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக வரப்போகிற சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதமே கொடுக்க முடியும். ஏன்னா டிவியில் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா தெலுங்கு சைடுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ தெலுங்கு சைடில் கூட இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ நருட்டோ ஷிப்புடன் நம்மளுக்கு வந்த உடனே இதை விட டபுள் மடங்கு சந்தோஷமாக இருக்காங்க இப்போ நருட்டோ ஷிப்புடன் வந்து தெலுங்கு சைடில் ரிலீஸ் ஆனதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த தெலுங்கு சைடில் எப்படி ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸோ நருட்டோ ஷிப்புடனோட கிளாசிக், அதாவது நருட்டோவோட கிளாசிக் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல அது வரைக்கும் நம்மளுடைய சாய் சுஜித் ப்ரோ தான் அவங்களுக்கு டப் பண்ணியிருந்தார் தெலுங்கு டப்புமே. ஆனால் ஷிப்புடன் ஆரம்பிக்கல அவங்களுக்கு டப்பிங்கே பண்ணலை சாய் சுஜித் டீமு. ஸோ வேற டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நருட்டோ ஷிப்புடன் நடுவில் ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க சைட்லேருந்து சப்போர்ட்டே கொடுக்கல, சப்போர்ட்டே வரலை. ஸோ எதுக்கு நம்ம பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு தான் இந்த டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சோனியா வந்து ரிலீஸ் பண்ணுறதே நிறுத்திட்டான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த சைட்லேருந்து நிறைய பேர் நாங்கள் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுறோம், தெலுங்கு சைட்லேருந்து நிறைய பேர் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதே டீம் தான் பண்ண ஆரம்பித்தாங்களா, அதாவது சாய் சுஜித் ப்ரோ டீம் தான் பண்ண ஆரம்பித்தாங்களான்னு கரெக்டாக இல்லை, வேறு டீம் தான் மொத்தமாக வேறு டீமாக பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேருக்கு அதுவுமே பிடிக்காமலே இருந்துச்சு. இருந்தாலுமே நருட்டோ ஷிப்புடன் பார்க்கணும், நம்ம சப்போர்ட் பண்ணணும் சொல்லி மறுபடியும் தெலுங்கு சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் கொடுக்கவும் ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீஒர்க் பண்ண போகிறோம்னு சோனியா வந்து இறங்கி ஸோ ரீஒர்க் பண்ணி மறுபடியும் சீசன் 13 வந்து அவங்களுக்கு சாய் சுஜித் ப்ரோவே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அலக்கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போலேருந்து சீசன் 13 அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நம்மளோட சாய் சுஜித் ப்ரோ தான் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி வேறு டீம் தான் பண்ணியிருந்தாங்க, இப்போ சாய் சுஜித் ப்ரோ டீம் தான் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதனால் தெலுங்கு சைட்லேருந்து மறுபடியும் சாய் சுஜித் ப்ரோவுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க தெலுங்கு சைடில். ஸோ நம்ம சைடு தமிழ் சைட்லேயுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ போராடி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண வச்சிட்டாங்க. நம்ம சைட்லேருந்து போராடுவாங்களானே தெரியல, ரிலீஸ் பண்ணுறதுக்கு கேட்பாங்களானே தெரியல. அதனால் நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்குமே வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவானுங்க. இல்லைனா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பானுங்க, நருட்டோ ஷிப்புடன் ரிலீஸ் போனால் மதுரா போச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பானுங்க. அதனால் கண்டிப்பான முறையில் டிவியில் பார்த்தே சப்போர்ட் பண்ணுங்கிறதா என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டும் கூட. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த அப்டேட்ஸில் உங்களுக்கு எந்த அப்டேட்ஸ் வந்து பர்டிகுலர் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ ஸோ அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.